வியூவர்ஸ், இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு ஜனநாயகன் படத்தோட அந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது என்ன மாதிரியான வந்திருக்கு, கோர்ட்டில் நடந்த வாதங்கள் மற்றும் இந்த ஜனநாயகன் படம் சம்மந்தப்பட்டது, இந்த சென்சார் பிரச்சனை எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளியிலேருந்து முடிவு புள்ளி வரைக்கும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடைசியில் நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றது தான் ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தரப்புக்குமான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட தடவை உச்சநீதிமன்றத்திலேருந்து அது உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றம் போச்சு, திருப்பி உயர்நீதிமன்றத்துக்கே வந்துச்சு. இது பல ரவுண்டெல்லாம் அடிச்சுட்டு கடைசியில் திரும்பி வந்து அதே உயர்நீதிமன்றத்தில் நின்றுச்சு. அது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிடி ஆசா அம்மா அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு வந்து இந்த செயல்பட்டுருக்கு அப்படின் போது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா எம்எம் ஸ்ரீவத்சவா அப்படின்றவரும், நீதிபதி அருள்முருகன் அவங்களோட தலைமையில் தான் இந்த ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு தீர்ப்புக்காக வந்து நின்றுச்சு. ரெண்டு தரப்புமே வந்து எனக்கு தலா அரை மணி நேரம் வாதிடுறதுக்கு டைம் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. காலையில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா முழுக்க சென்சார் குழு தான் வந்து அவங்களோட தீர்ப்பை வாதத்தை எடுத்து முன் வச்சு அவங்களோட வழக்கறிஞர்கள் அந்த ஜெனரல் சொசிலிட்டர்னு சொல்லிட்டு சுந்தரேசன் அவர்கள் அவரை வச்சு முன் வச்சு அந்த தணிக்கை வாரியத்தோட வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து இதோட ஒரு வழக்குக்கான என்னெல்லாம் பண்ணுவாங்க, சென்சார் போர்டு அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நீதிபதிக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் நீதிபதியும் வந்து கிராஸ் கேள்விலாம் நிறைய கேட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்தது 5 பேர், 5 பேரில் 4 பேர் ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் மட்டும் வேணான்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெரும்பான்மை அடிப்படையில் கொடுத்துருக்கணும், கொடுத்து தான் ஆகணும், கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏன் மறுபடியும் இல்லைன்னு சொன்னீங்கன்ற மாதிரி எல்லா கேள்விகளுமே வந்து சென்சார் போர்டுக்கு எதிரான கேள்விகளாகவே இருந்துச்சு. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டு வந்து அவங்களோட அந்த சினி பிரமான் அப்படின்ற ஒரு இணையதளத்தில் அவங்களோட அந்த பதிவேட்டை வந்து ஏற்றிட்டாங்க. அதை வந்து படக்குழு பார்க்காததுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜனநாயகன் படம் வந்து உங்களுக்கே தெரியும், 5 பேர் பார்த்தாங்க, 4 பேர் ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் ஓகே பண்ணலன்னு போது அந்த படம் வந்து இப்போ கடைசி படத்தோட அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கு மேலே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தளபதியோட ட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு அரை மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு மேலே வந்து தளபதியோட வாழ்க்கை வரலாறு, இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதை இதெல்லாம் வந்து ஓடுறனால இவ்வளோ நேரம் வரக்கூடாதுன்னு சொன்னோடனே அதையும் கட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கான எதிர்ப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் நடித்த இந்த படம் வந்து இன்றைக்கி நடிகராக மட்டும் அவர் கிடையாது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட்சியோட தலைவர், அந்த தலைவரோட படம் வெளியில் வரப்போகுது அப்படின்னும் போது அதுக்கு வந்து உள்ள ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்ட வசனங்கள், எதிர்த்தரப்ப ஒரு கீழ்த்தரமாக பேசின மணி வசனங்கள், ஏதாவது வன்முறை காட்சிகள் இந்த மாதிரிலாம் இடம்பெற்றிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மதவாதத்துக்கான ஒரு இடம்ல ஒரு சீன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா வாதங்களையும் முன் வச்சாங்க. ரெண்டாவது வாதாடுன அந்த படக்குழு அவங்களோட வாதத்தை நம்ம எடுத்துக்கும் போது இவங்க சொன்ன 14 காட்சிகள் நீக்கப்பட்டாச்சு. அதாவது இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி வந்து தணிக்கைக்கு போகுது, டிசம்பர் 9ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடுது. என்ன வருது, தணிக்கை கிடையாது அப்படின்னு வருது. ஆனால் அந்த பிரமாணில் ஆப்பில் ஏற்றிட்டோம் நாங்கள், நீங்கள் பார்க்காததுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட படக்குழு என்ன சொல்கிறாங்க, சரி அவங்க வந்து 14 காட்சியை நீக்க சொல்லியிருக்காங்க, நம்ம நீக்கிட்டோம், அப்போ நம்மளுக்கு தந்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணிடுறாங்க, ஜனவரி 9 படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லா விளம்பரமும் பண்ணி புக்மை ஆப்லேருந்து பட தேட்டரு எல்லாத்துக்குமே விற்று அவங்களோட அந்த படத்துக்கான விளம்பரங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ரிலீஸ் கோர்ட்டுக்கு வருது, சென்சார் போர்டு வந்து கொடுக்க மாட்டேன் அன்னைக்கே வந்து கோர்ட்டுக்கு போகுது. நம்மளும் எவ்வளோ எதிர்பார்த்தோம், பொங்கலுக்கு வரும்னு போனோம், ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, கேவிட் பண்ண போனாங்க, மேல்முறையீடு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இது இப்போ உயர்நீதிமன்றத்திலே வந்து இங்கே வந்து நின்ன இடத்துல நீதிபதி அவர்கள் படக்குழுவை பார்த்து கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் வந்து எப்படி சென்சார் போர்டுக்கு முன்னாடியே உங்களோட டேட் அறிவிச்சலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து இல்லைங்க, எங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, அவங்க சொன்ன காட்சிகளை நாங்கள் நீக்கிட்டோம், அதனால எங்களுக்கு கொடுத்து தானே அவங்க ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு படக்குழு சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னதான் அவங்க நீக்கினாலும் நாங்கள் திரும்பி வந்து அதை மறு தணிக்கை பண்ணுறதுக்கு படக்குழு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் எங்கள்கிட்ட தெரிவிக்கவில்லை. அவங்களோட வழக்கறிஞரும் வந்து அதுக்கு ஒரு எந்த வழக்கும் வந்து எதிர் வழக்காக போடவே இல்லை. அப்படின் போது எங்களோட வேலையை நாங்கள் பார்த்து தான் ஆவோம். படத்தோட அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரமும் 12 நிமிடமும் இருந்துச்சு மட்டும்னா சென்சார் போர்டு முழுசாக கையில் இருக்கும், எங்களோட கையில். ஆனால் படத்தோட டியூரேஷன் போகும்போது 2.5 மணி நேரத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா எங்களோட சென்சார் போர்டோட தலைவர் தான் அந்த முடிவை எடுப்பார். அந்த மாதிரி எங்கள் தலைவருக்கு அந்த படத்தை நாங்கள் அனுப்பும்போது எங்கள் தலைவருக்கு ஒரு எதிர்ப்பு கடிதம் வருது. ஜனநாயகன் படத்தில் மதவாதங்களை எதிர்க்கிற ஒரு சீன் இருக்கிறனால எதிர்ப்பு கடிதம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வந்து நிறுத்துறாரு.
அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசூன் ஜோஷி அப்படின்றவர் தான் இன்னைக்கு சென்சார் போர்டோட தலைவரா இருக்காரு. அவருக்கு தான் இந்த முழு அதிகாரம் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. ஏகப்பட்ட மாநிலங்கள்ல சென்சார் போர்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடுன்னு பொறுத்தவரைக்கும் மும்பையில இருக்கிற தணிக்கை வாரியம் தான் நம்மளுக்கு இவ்வளோ நாள் வந்து அந்த சர்டிஃபிகேட் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்போது இந்த ஒரு படம் இப்ப ஜனநாயகன் படத்த வந்து மும்பையில இருக்கிற தணிக்கை வாரியம் தான் பாக்குது அப்படின்போது, மொத்த இந்தியாவுல இருக்கிற மொத்த படங்களுக்குமான தலைமையா வந்து இன்னைக்கு மும்பை செயல்படுதுன்னும் போது, எந்த தணிக்கை வாரியம் எங்க எந்த படத்த குடுத்தாலும் இன்னைக்கு மும்பை வந்து மறுக்குது அப்படின்னா அந்த படம் வந்து வெளியாகாது. அதுதான் வந்து உண்மை. ஏன்னா இந்திய தணிக்கை வாரியங்களுக்கு தலைமை வந்து மும்பை அப்படின்ற ஒரு இடத்துல அந்த தலைவர் தான் வந்து பிரசூன் ஜோஷி. அவர்கிட்ட வந்து ஒரு கடிதம் வருது. எங்க ஜனநாயகனுக்கு எதிரா ஒரு கடிதம் வந்திருக்கிறதுனால நாங்க சான்றிதழ் குடுக்கல அப்படின்னும் போது சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இந்த கடிதம் குடுத்தது யாரு? அப்படின்ற ஒரு தெளிவான கேள்விய நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு. அந்த தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் படக்குழு தரப்பு, கடிதம் குடுத்தது யாரும் கிடையாது. படம் பார்த்த நபர்கள்ல இருந்து ஒருத்தர் குடுக்கப்பட்ட ஒரு கடிதம் தான். அதாவது சென்சார் குழுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து கடிதம் குடுத்துருக்காங்க. அப்படின்ற மாரியும் வெளிப்படை தன்மை இல்லாமலும் பேசியிருக்காங்க. படக்குழு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்னைக்கு தணிக்கை சம்பந்தமா எந்த ஒரு வெளிப்படை தன்மை இல்லாம முடிவு வந்து இவங்களா எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அவங்க வந்து எங்களுக்கு இன்னைக்கு படத்த குடுக்குறாங்க, குடுக்கலன்றது வேற. ஆனா அவங்க ஆல்ரெடி ஓகே பண்ணுனத நிப்பாட்டி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்ற மாரி படக்குழு கேட்டிருக்காங்க. 2 தரப்புமே காரசாரமான வாதமா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு கோர்ட்டே வந்து ஒரு பரபரப்பு. இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. முழுக்க முழுக்க செய்தி சேனல்கள் எவ்வளவோ செய்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா அத பத்திலாம் போடவே இல்ல. இந்த ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்காவது அந்த டேட் கிடைச்சிருமா? ஏன்னா ஒட்டுமொத்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம். விஜய் அவர்களோட கடைசி படம். தேர்தல் நெருங்கும் நேரத்துல வரப்போற ஒரு படம். ஏன்னா பொங்கலை தாண்டிருச்சு. இனி வந்து ஒரு 4 நாள் அந்த குடியரசு தினத்தோட ஒட்டி ஒரு 3 நாள் லீவ் வருது. அதுலயாவது போய் பார்ப்போமே, அதுக்குள்ளேயுமாவது கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்த படம். அப்படின்றனால ஏகப்பட்ட வாதங்களை முன் வச்சு கடைசியா படக்குழு சொன்ன காரணம் என்னன்னா, நாங்க 500 கோடி போட்டு இந்த படத்தை எடுத்தோம். ஏகப்பட்ட விளம்பரங்கள் பண்ணியிருக்கோம், ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்போது எங்களுக்கு பெருத்த நஷ்டமா இருக்கு. சென்சார் போர்டு இந்த நஷ்டத்தெல்லாம் குடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சென்சார் போர்டுலேருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, நீங்க 500 கோடி போட்டு எடுத்ததுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து எங்கள்ட்ட இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு முன்னாடியே படத்தை வந்து ரிலீஸ் தேதி கொடுத்துட்டு ஓடிடி இது புக் மை ஷோ ஆப்லையும் டிக்கெட் தேட்டர்லையும் விற்றதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. நாங்கள் உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கவே இல்லையே, நீங்களாம் எப்படி கொடுக்க போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாயிண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இப்போ படக்குழு கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த அமேசான் நிறுவனம் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்களா அந்த சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா அந்த அமேசான் நிறுவனம், இவ்வளோ தூரம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ அடுத்து நாங்கள் ஓடிடியில் அமேசானில் தான் கொடுக்குறதா இருந்தோம். இப்போ ஒரு படம் வந்து இப்போ தேட்டரில் வருது, ஓடுது ஓடலைன்றதை விட அந்த ஒரு ஓடிடி பார்ட்னரான அமேசான் வந்து எங்ககிட்ட நஷ்டஈடு கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி படக்குழுவோட தரப்புல வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா கடைசியில நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ரொம்ப அவசரப்படுற வழக்கா இருக்கு. இந்த வழக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் ஆகி போயிடும். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை வந்து ஒரு நாள்ல முடிச்சு கொடுங்கன்ற மாதிரி உங்களை வச்சு நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து வழக்கு போடுறதுக்கான காரணங்கள் நிறைய வந்துடும். இன்னைக்கு பிடி ஆசா அம்மா வந்து இப்போ ஒரு தடவை வந்து தணிக்கை வாரியத்துக்கிட்ட கேட்காம உங்களோட தரப்புக்கு உடனடியாக சான்றிதழ் கொடுக்கணும்னு என்னமோ அவங்க சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க வந்து இவ்வளவு தூரம் ஆராய்ஞ்சு பார்க்காம இது ஒரு சின்ன சென்சார் பிரச்சனை அப்படின்றத மட்டும் ஆராய்ஞ்சு பார்த்து படக்குழுவுக்கு சாதகமாக அவங்களோட பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இரு நீதிபதி தலைமை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கலந்து ஆலோசிக்க வேணும், சட்ட வல்லுநர்களை பார்க்கணும், இதுக்கப்புறம் என்ன தீர்வு வேணும்னு, இதுக்கப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சென்சாரோட அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு வந்து கோர்ட் தலையில் நீங்கள் சுமத்திருக்கீங்க. இந்த ஒரு அவசரமானது நீதிமன்றத்தை வந்து நீங்கள் நாடி இருக்கிற இந்த அவசர சூழ்நிலையில் எங்களால் அந்த வழக்கில் அவ்வளோ அவசரம் காட்ட முடியாது. அதனால இந்த தீர்ப்பை வந்து நான் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாரு. காலையிலேருந்து அவ்வளோ தூரம் ஆவலாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு கோர்ட்லேருந்து முகத்தை தொங்க போட்டுட்டு வெளியில் வர சீன்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் காரசாரமாக போன விவாதம் இப்படி ஆகிப்போச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஜனநாயகன் படக்குழுவும் சரி, இல்லை விஜய் அவர்களும் சரி, இந்த படத்தை வந்து ஓடிடியில் கொடுத்துட்டா என்ன? ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இப்போ 500 கோடி போட்ட படத்தை 2000 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு கூட நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ ஏதோ ஒரு ஆப்போ வந்து முன் வந்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு மாதம் வந்து 299 ரூபாயிலேருந்து கட்டி ஒரு ஆள் வந்து ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஈஸியான ஒரு வியாபார உத்தியில் அவங்க அதை கையாண்டுட்டு போவாங்க. வெளிநாடுகளில் படம் ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தணிக்கை பிரச்சனை கிடையாது. அப்படின்போது இன்னைக்கு படக்குழு வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேட்டர் உரிமையாளர்களின் அந்த ஒரு பணம்
அவங்களோட வருமானம் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த தேட்டருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், பெரிய படங்கள் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு தேட்டர்களில் கூட்டம் இருக்கும், அந்த ரசிகர்களின் ஆரவாரம் இதெல்லாமே வந்து பார்க்கணும். அப்படின்னும் போது அதையும் நம்ம கருத்தில் வைக்கணும். ஏற்கனவே மாஸ்டர் பட பிரச்சனையில் விஜய் அவர்கள் இதே மாதிரி வந்து கொரோனா சீசனில் ஓடிடியில் கொடுத்துடலாமான்னு கேட்கும்போது, சூரரை போற்று வந்த மாதிரி நம்ம படமும் வரலாமான்னு சொல்லி படக்குழு கேட்கும்போது, இல்லை வேண்டாம், என்னோட ரசிகர்களுக்காக என்னோட படம் வந்து இன்னைக்கு ஓடிடியில் வேண்டாம், தியேட்டர்லேயே வரட்டும், அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதாகவும், அவங்களுக்கு நஷ்டஈடாகவும் விஜய் கொடுத்துருக்காருன்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு வகையில் இந்த ஜனநாயகன் படம், இந்த கடைசி படமான அந்த படத்தை வந்து ஓடிடியில் வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே சிபிஐ அழுத்தம், இங்கிட்டு கட்சி பணிகள் இவ்வளவும் இருக்கும்போது இந்த படத்தோட பிரச்சனையும், ஏன்னா ப்ரொடியூசர்னும் போது அவங்க அவ்வளோ ரூபா போட்டு எடுத்திருக்காங்க, அவங்களே நம்ம கருத்தில் கொள்ளணுன்றனால இப்போதைக்கு இந்த படத்தை ஓடிடி பண்ணிட்டு சென்சார் கேட்கும்போது கொடுக்கும்போது நம்ம அப்போ அடுத்து இன்னொரு ரீரிலீஸாக கூட தேட்டரில் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து தேர்தல் நெருங்கும் டயத்தில் ஒரு தரப்பு என்ன சொல்ல வராங்க, தேர்தல் நெருங்கும் டயத்தில் ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போகிறது நல்லதுதாங்க. ஏன்னா இன்னைக்கு எதிரில் இருக்கிற அடுத்தடுத்த கட்சிகளை எதிர்த்து பேசுகிற கட்சிகளை வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படம் மொத்த அரசியலையுமே சொல்லிடும். ஏன்னா விஜய் அவர்கள் வெளியில் வந்து பிரச்சாரமாக என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின் போது இது மக்களிடையே போய் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு நல்ல பிரச்சாரமாக அமையும். அதனால் இன்னும் கூட கொஞ்ச நாள் தள்ளி கூட அந்த படம் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்லேருந்து என்ன சொல்ல வராங்க, அந்த பக்கம் தரப்பில் பேசுகிறது என்னென்னா மார்ச் மாதத்தையே தாண்டிடும், தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். இன்னும் சில பேர்லாம் வந்து காமெடியாக சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருக்கு நடந்த ஒரு சூழ்நிலை மாதிரி என்ன ஒரு படம், பழைய படத்தில் கூட எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிட்டு இருந்துட்டு அந்த படம் லேட்டாக ரிலீஸ் ஆகும்போது எம்எல்ஏ எம்ஜிஆர் அவர்கள்னு வரும். அந்த மாதிரி எங்கள் தங்கம் படத்தில் எம்ஜிஆர் வந்து நடிச்சிருப்பார் ஆல்ரெடி. ஆனால் படம் லேட்டாக வந்தனால எம்எல்ஏ எம்ஜிஆர், அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பேர் போட்டு வந்திருக்கும். அந்த மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தில் இளைய தளபதி விஜய்னு வராமல் தமிழ்நாட்டின் சிஎம் நடித்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி வரப்போகுதுன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த மாதிரி வந்து இப்போ நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி தீர்ப்பை தள்ளி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய அரசியலாக தான் பார்க்கப்படுது. ஏன்னு நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமே வந்து இப்போ ஒரு படம் வந்து சென்சாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, சென்சார் குழு வந்து இன்றைக்கி ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா 48 மணி நேரத்தில் வந்து அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு கொடுப்போம் மாட்டோம்ன்றத பிரமான் அப்படின்ற ஆப்பில், சினி பிரமான் அப்படின்ற ஆப்பில் அந்த படக்குழுவினருக்கு தெரிவிக்கப்படுறது வந்து ஒரு நியாயமான விஷயமா இருக்குது. இவ்வளோ நாள் அதை தான் அவங்க பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தில் அது பின்பற்றப்படலை அப்படின்றது படக்குழுவோட ஒரு வாதமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டிசம்பர் 5ஆம் தேதி கொடுத்ததோ 9ஆம் தேதி வரைக்கும் ஆப்பில் இறங்கலேன்னு போது அவங்க நேரடியாக குழுக்கிட்ட கேட்கும்போது, இல்லைங்க எங்களுக்கு 4 பேருக்கு தான் சம்மதம், ஒருத்தருக்கு சம்மதம் இல்லை, எதிர்த்தரப்புலேருந்து கடிதம்லாம் வந்திருக்கு, இது பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு அப்படின் போது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் யாருப்பான்னு பார்த்தா அந்த சென்சார் குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசூன் ஜோஷி அப்படின்றவருக்கு தமிழ் தெரியாது. அப்படின் போது சுற்றி இருக்கிறவங்க இதை எடுத்து சொல்லுவாங்கல்ல, ஏன்னா ஹிந்தியில் கூட அந்த படத்தை பார்த்துருக்கலாம், அதில் வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனை அதில் இருக்குன்றனால இன்றைக்கி வந்து இந்த அரசியல் தாக்க இந்த படம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தலை ஊரணும்னு பயந்துட்டாப்லையோ என்னமோ தெரில, இந்த படத்தை வந்து இப்படி பண்ணிட்டாரு. உண்மையிலே வந்து இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த படம் வந்துரும்னு எவ்வளோ பேர் எதிர்பார்த்துருப்பாங்க, டக்குன்னு இன்றைக்கி படத்தை கொடுத்து விட்ருவாங்க, அடுத்த புக்கிங்கை போட்டு விட்ருவோம்னு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்றது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க விஷயம். சரி, அடுத்தடுத்து என்ன அப்டேட்டோ, இன்றைக்கி என்ன தீர்ப்பு தரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம். தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை சொல்லிவிட்டு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.